ராஜா வாய்ப்பு ராஜா ஏன் இப்படி தனிமையில பைத்தியக்கார மாதிரி அலைகிறேன்? உன்னை வெறுத்துட்டு செய்ய அன்னைக்கு உன்னை அடிச்சுட்டே இருக்கிறதுக்காவா? அப்பா, உங்க அன்பு கையால இதுவரைக்கும் நான் அணைச்சு வளர்த்த அந்த நேச கையால நீங்க என்ன அடிச்சா அது என் பாக்கியம். அதுக்காக நான் இதை வெறுக்கல. ஆனா உங்க கடமையை நீங்க செய்யணுங்கிறதான் என் விருப்பம். ராஜா, அப்பனுக்கு எதிராக போராடி அந்த போராட்டத்துல அப்பனையே கொன்னுட்டா மகன்னு உலகம் நேசக்கூடாதப்பா. ராஜா, நீ என்ன சொல்ற? உங்க மகனாத்தாப்பா நான் வாழ விரும்புறேன். அப்படி என்ன நான் சொன்னபடி செய்யறியா? ஆமா. உனக்கும் ராஜிக்கும் திருமணம், அதை நடத்தி வைக்க வேண்டியதா என் பொறுப்பு. உங்க பொறுப்பையும் கடமையும் நீங்க முடிச்சிருங்க. ஆனா ராஜிக்கு கணவனா வாழ இந்த ராஜாவால முடியாதப்பா. ராஜா, உருவத்தால மட்டும்தான் நான் ராஜி கணவன். உள்ளத்தால உணர்ச்சியால நான் அவளுக்கு ஒரு சகோதரன். ராஜா, நீ உங்க மனநிறைவத்தான் நீங்க பாக்குறீங்களே தவிர ஏன் மனநிறைவை பத்தி கொஞ்சமாவது யோசிங்களா? ராஜா, அப்போ ராஜிக்கிட்ட உன் படம் இருந்ததே, அது எப்படி? அவங்க குடும்ப படங்கள் எத்தனையோ நம்ம கிட்ட இருக்க மாதிரி தான் நம்ம குடும்ப படங்களும் ஏராளமா அவங்க கிட்ட இருக்கு. அதுல ஒண்ணு அவ எடுத்திருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படியா? உங்க மேல சத்தியமா சொல்றேப்பா, நான் அதை அவளுக்கு கொடுக்கல. சத்தியமாக உறுதியா சொல்றேன். என் கை மேலே ஆணையிட்டு சொல்லு. கை மேல என்ன, உங்க மேல ஆணையா சொல்றேன்ப்பா, நான் அதை அவளுக்கு கொடுக்கல. அப்படியாதா? நீ அவளை விரும்பினதே கிடையாதா? ஒரு நாள் இல்லப்பா. ஓ முடிவு உங்க விருப்பம் தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஏழை சாந்தாவை மட்டும் பழி வாங்கிடாதீங்க. ராஜா, களங்கம் இல்லாத அவ மனசுல நான் தான் காதலை ஏற்படுத்திட்டேன். அவ தூயவ, புனிதமானவ. என் மாமா மகங்கிறதுக்காக இல்லப்பா, அவ குணத்துக்காகத்தான் நான் அவளை விரும்பிட்டேன். சாந்தாவை கட்டிக்கிற முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டா அதை தாங்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்காதப்பா. அதனால அவ இறந்தாலும் இறந்துடுவா. அவ இறந்துட்டா எப்படியப்பா நான் உயிர் வாழ்றது? சொல்லுங்கப்பா. அப்பா, ஏன் பாடுறீங்க? இன்னைக்கு வரைக்கும் வாழாத நான் இன்னைக்கு தான் கண்ணீரோட சக்தியை உணர்ந்துட்டப்பா. அப்பா, நீங்க அந்த கண்ணீரை வரவழைச்ச அறிவுக்கு நான் தலை வணங்குறேன் ராஜா. அப்பா, அன்னைக்கு அந்தஸ்துக்காக வாதாடினீங்க. ஆனா இன்னைக்கு சாந்தா உன்னை தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்தஸ்தை இழுத்து தட்டம் போட வேண்டியதா போச்சு. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லையண்ணா, ராஜியின் கையில் எதுக்காக உன் படத்தை கொடுத்தேன் அப்படி என்று நான் உன்னை அன்னைக்கு கேட்டிருந்தா சாந்தா உன்னை தப்பா நினைச்சிருப்பா. அப்படி அவர் நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் படக்கதையை மறைச்சு அந்தஸ்துங்கிற பாயிண்ட பேசிட்டோம். அப்பா, நீங்க உண்மையிலேயே என்னடா உண்மை? இறந்த உன் மனைவிக்கு நீ கொடுத்த வாக்கு மட்டும் காப்பாற்றப்படட்டும். ஆனா உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகளுக்கு நான் கொடுத்த வாக்கு காத்தோடு போயிடட்டும். அப்படித்தானே? தன்னுடைய மாமன் மக சாந்தாவைத்தான் ராஜா விரும்புறாருங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் சார். அதனால உன் முடிவை மாத்திட்ட நீ. என் மகளுக்கு நான் கொடுத்த வாக்க மாற்ற முடியுமா? புரியுது சார். தாயில்லாத ராஜாவினுடைய மனசை புண்படுத்த என்னால முடியும். ஆனா தாயில்லாத என் மக ராஜியின் மனசை புண்படுத்த மட்டும் உனக்கு மனசு வந்துருச்சு. ஷான், ப்ளீஸ் உட்கார்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என்னுடைய மானத்தையும் கௌரவத்தையும் எங்கோ வீசிட்டு கேட்கிறேன். பிணைச்சு உண்ணா வாழ போற சாந்தா ராஜாவை பிரிச்சு அலைய வைக்க கூடாது. நம்ம பிடிவாதத்தால அவங்க வாழ்வு பாழாக கூடாது. ஷான், பாழாக கூடாது. உண்மைதான் அப்பா. கண்ணா, பெண்ணொருத்தின் வாழ்வு பாழாக கூடாதப்பா. உன் தங்கச்சி மட்டுமல்ல, ஃபூல். அப்பா, ராஜாவின் இதயத்துல நம்ம ராஜிக்கு இடம் இல்லைங்கிறத சிவா மாமா புரிய வச்சார். அதுக்காக சாந்தாவும் ராஜாவும் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறது உண்மையாக இருந்தா அவங்களை பிரிச்சு வைக்க கூடாது. இதுதான் முடிவா? ஆமா. சாந்தாவை பிரிச்சுட்டா சாந்தா மனசொடிஞ்சு தற்கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். அதனால சாந்தா ராஜா கல்யாணம் நிச்சயம் நடக்கணும். டேய் கண்ணா, கண்ணா,
அப்பாவை நான் சமாதானப்படுத்திடுறேன். ரொம்ப நன்றி கண்ணா. நான் போயிட்டு வரேன். வாங்கண்ணா, வாங்க. நீ சுந்தரி, என்னங்க? பாத்தியா நல்ல சவுலத்து? ஆமாங்க. வாட்ஸும் கூட நம்மள வரவேற்காங்க பாரு. ஆமா, அண்ணன் எங்க? உள்ள இருக்காங்க. வாங்க, உள்ளுக்கு போலாம். வாங்கண்ணா, உட்காருங்க. என்னப்பா ராஜ், எப்படி இருக்கிறேன்? இருக்கிறேன் சிவா. ஆமா, சாந்தா இருக்கு. உள்ள இருக்கா? நாம இப்ப வந்தது அவ விஷயமா தான். அவ விஷயம் தான் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் இல்ல அண்ணா, அதெல்லாம் சரியா போச்சு. நீ என்ன சொல்ற சுந்தரி? ராஜாவுக்கும் சாந்தாவுக்கும் திருமணம். சிவா, ஆச்சரியப்படாத ராஜ், நிச்சயப்படுத்திட்டேன். எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுந்தரி. இப்பதான் என் மனதிலே ஒரு நிம்மதி. சாந்தாவை நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். இப்பதான் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. ஏதோ நல்லபடியா நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். அந்த தெய்வம் நம்மளை கைவிடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜாவும் சாந்தாவும் இணையணுங்கிறதா தெய்வத்தின் தீர்ப்பு. ஏதோ ஆண்டவன் நீதிப்படி நடக்கட்டும். ஆமா ராஜ், ஆனபடியா 4 பேரும் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு ஒரு அச்சு செஞ்சுட்டு வந்துருவோம். பா Shanda, you are a very, very lucky girl. ராஜ், சீக்கிரம் புறப்படு. சாந்தா இங்கேயே இருக்கட்டும். சரி சிவா. நம்ம குண்டு என்ன எழுதி வச்சிருக்கான்னு? நம்ம குண்டுக்கு நோட்ஸ் வேணாம், ஒரு மாப்பிள்ளை தான் தேவை. பாத்தியாடி ராஜி, நம்மள இவங்க கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப நேரம் இல்லடி மாலா. என் மனசு சரியில்லை. வேண்டி ராஜி, ஓ நோட்ஸை தான் நான் கொஞ்சம் பார்த்துட்டு தந்துடுறேன். அவன் நோட்ஸ் எல்லாம் ராஜா படமா தானே இருக்கும். எடுத்து பார்த்துட்டா போச்சு. ஏ மாலா, தரமாட்டேன். போ ஓடி. மாலா, நீ நல்லா பாரு, அதுல இவ கல்யாண கார்டு இருந்தாலும் இருக்கும். ஆமாண்டி, இவதான் அன்னைக்கு சபதம் கட்டிட்டு போனா. ராஜாவை நிச்சயமா கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு போனாலே. அதுதான் நமக்கு சொல்லிட்டு போக வந்திருப்பா. கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்திருப்பா. Shut up, you fool. தெரியல நெருப்புல எண்ணெய் ஊத்த கூடாதடி. முருங்கை மரத்துல ஏறின ராஜி வழுக்கி விழுந்துட்டா. இனி எங்க எழும்ப போறா? குதிரை மேல சவாரி போகலான்னு நினைச்சா இப்ப குதிரை இல்ல, கழுதை கூட இல்லாம போச்சு. இரும்புல போய் மண்டையை முட்டுனா மண்டை உடையாதான் என்ன? அதான் உடனே போயிருக்காளே ராஜி, பார்க்க தெரியல. ஸ்டாப் யூர் நான்சென்ஸ்.
சொல்லாதீங்கத்தா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை விட்டுட்டு விஷயத்த சொல்லு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன காரணம்? அது சரியத்தா, அன்னைக்கு உங்க மனசு எந்த நிலையில இருந்தது தெரியுமா? என் சாந்தா இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அப்படித்தான். உங்களை பிரிஞ்ச ஒரு நிமிஷம் கூட என்னால மட்டும் வாழ முடியாது. சாந்தா, இனி எந்த சக்தியாலும் நம்மளை பிரிக்க முடியாது. அத்தா, என்ன உங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டேன். இனி என்ன காப்பாத்துறது உங்க பொறுப்பு. என்ன கைவிட்டுட்டாங்கத்தா. சாந்தா, அந்தஸ்துக்கு ஒத்து வராது இவ்வளவு வேணா, பணக்கார பொண்ணு ராஜ்யத்தான் கட்டிக்க வேணும்னு மாமா திரும்பவும் சொல்லிடுவாரா? சாந்தா, ஏன் உன் மனசுல இப்படி ஒரு பயம் ஏற்பட்டுச்சு? இவ்வளவு நாள் துன்பத்துல இருந்த நாம இப்பதான் இன்பத்துக்கு வந்திருக்கோம். மறுபடியும் துன்பத்திலே காலடி வைக்கலாமா? வீணான எண்ணங்கள் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. அத்தா, நாம தான் ஒண்ணு சேர்ந்துட்டோமே, அப்புறம் ஏன் அழுற? வீணா அழுது என் மனசையும் குழப்பிக்காத. நான் இனி அழ மாட்டேன் அத்தா. சத்தியமாவா? சத்தியமா. இதுதான் என் கடைசி அழுக. சாந்தா, அத்தா, ஆஹா, என்ன அழகு, என்ன சாந்தம். சாந்தா, உன் பேரு கேட்டு சாந்த தாண்டவன் எனக்கு தந்துட்டான். அது நீ எனக்கு தந்துட்டா இல்ல? இந்தாங்கத்தான் சாப்பிடுங்க. ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை. இது அறுசுவை இல்ல, 60 சுவை. போதும் போதும் புகழ்ந்தது, சாப்பிடுங்க. நீயே விட்டு விட. முடியாது முடியாது, நீங்களே சாப்பிடுங்க. அப்ப எனக்கு வேணாம். சரி சரி, இந்தாங்க. ஆமா ராஜி, இன்னைக்கு ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லைண்ணா. பொய் சொல்லாது. கார்ல நீ ஏறும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். உன் ஃப்ரெண்ட்ஸும் கார்ல இந்தபடியா கேட்க முடியல. இப்ப சொல்லு, என்ன நடந்தது? என் தோழி எல்லாம் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க. பண்ணட்டுமே, அதுல என்ன? அது இல்லைண்ணா, ராஜாவை தான் நான் மேரி பண்ண போறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டேன். சேலஞ்சா? ஆமாண்ணா, அதுவும் என் தோழியும் முன்னிலையில. அதனால ராஜாவை நீ கட்டிக்கல போறியாடி? ராஜாவாவது ஒன்னையாவது கட்டிக்கிறதாவது. பாசி நிலத்துல வலிக்கு விழுந்த கதை தான் உன் கதை. அப்படி இப்படி நீ இன்னைக்கு கூட கலாட்டா பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பண்றது? எப்படியாவது நீங்க தானா உதவி செய்யணும். ராஜி, உங்க தங்கச்சி வாழ்வு உங்க ஒருத்தர் கையில தான் இருக்கண்ணா. நீங்களும் கைவிட்டுட்டீங்கன்னா எனக்கு வேற வழியே இல்லை. ராஜி, தற்கொலை ஒண்ணுதான் என் முடிவாக அண்ணா. நீ கவலைப்படாத, நான் முயற்சி பண்றேன். அண்ணா, சரி சரி. என்னால முடியாதுடி. இவளுக்கு முதுகெலும்பு இருந்தா தானே. இவளுக்கு முதுகெலும்பு என்ன? எந்த எலும்புமே இல்லையே. நல்ல உப்பு சாப்பிட்டு இருப்பா, அதனால எல்லா எலும்பும் கரைஞ்சிருக்கும். நீ போய் விஷயத்தை கேட்டு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரு. ஆமாண்டி, ராஜியும் ராஜாவும் நோட்ஸ் ரெஃபரன்ஸ்னு அடிக்கடி மாத்திக்குவாங்களே, அப்பதான் எப்படி இருந்தாங்க? பகற்கனவு காண்றியா?
என்ன ராஜாவோடையா? சும்மா இருடி. ராஜி, அதோ ராஜா வராரு. என்னடா இன்னைக்கு கேள்வி சொல்ல காத்துக்கிட்டு இருந்த? அதெல்லாம் இங்கே சொல்ல முடியுமாடா? ஆமா ஆமா, உனக்கு சொல்லவே முடியாது. வந்தேன்னா சொல்லுவான்பா. உங்களுக்காக ராஜி காத்துக்கிட்டு இருக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். போடா போ போ போ. என்னடா போடா போ. போடா போ. ஆல் தி பெஸ்ட் ராஜி. வா நாங்களும் போவே நீங்க. வேற என்ன செய்ய? அப்படியா போறான். ராஜா போய்தான். நாங்களும் போறோம். கவனம் இதுல பாயிறது. அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நான் பயன்படுத்துங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் உன்னை விரும்பலங்கிறத நீ எப்போ புரிஞ்சிருப்ப. அன்னைக்கு பிக்னிக் போனப்போ கூட உன்னோட ஒரு வார்த்தையாவது பேசினா நீ என்ன விரும்பணுங்கிறது எனக்கு எப்போ புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க மட்டும் என்ன விரும்பல, அப்படித்தானே? என் மனசு இன்னொருத்தி கொடுத்துட்டேன். சாந்தாவுக்குன்னு சொல்லுங்க. இறந்த அம்மாவோட அண்ணி மகதான் சாந்தா. உங்க மனசுல சாந்தா இடம் பிடிச்சத உங்களால புரிய முடிஞ்சது. ஆனா என் மனசுல நீங்க இருக்கிறது உங்களால புரிய முடியலையே. ஆனா என் மனசுல நீ இல்லையே ராஜி. ராஜி, ஒரு செடியை நடுறப்ப மெதுமையான இடத்துல கொத்தித்தான் அப்பதான் அது வளரும். அதை விட்டுட்டு கடுமையான நிலத்துல கல்லு நிலத்துல நட்டா அது சில மணி நேரத்துல பட்டுரும். உன்னை பொறுத்த மட்டும் என் மனசு கடுமையான நிலம், கல்லு நிலம். இதயத்தின் வாசலே இளம் காதல் ஜீவனே, இரவெல்லாம் தேவையோ ஒரு நேரம் மோதலே. நினைவெல்லாம் போதுமா? எண்ணங்கள் பாயுதே எனையங்கு தேடுதே, உள்ளங்கள் மோதுதே உரிமைகள் கோருதே. பெண்ணென்றா சொர்க்கமே, உறவுக்கு மாற்றமே, பாசங்கள் ஆக்கமே, பூவில் நம் நோக்கமே. நினைவெல்லாம் போதுமா? நம் காதல் பேசிட பொழுதெல்லாம் போதுமா? உணர்வெல்லாம் ஊற்றிட இதயத்தின் வாசலே. सर्वज्ञानान्वित
சமாரகம் கற்பூர நீராஞ்சலி நீங்க எப்படிங்க? தாலி கட்டுற நேரமாச்சு, வாங்க போகலாம். இப்ப என்ன ஆகுது? விடுங்க கண்ணா, விடுங்களே, விடுங்க கண்ணா. விடுங்களே. போ, சீக்கிரம் போ. இந்த கண்ணனுக்கு நீ மனைவி ஆகணும்னா இதுதான் ஒரே ஒரு வழி. கண்ணா, அந்த சாந்தா கழுத்துல உன் அண்ணன் ராஜா தாலி கட்டியான்னா கண்ணா நீங்க இந்த கண்ணன் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். ஆனபடியா சீக்கிரம் போ. அண்ணன் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை அவன்கிட்ட சொல்லி ஆகணும். போ போ. என்னம்மா இது? சொல்லம்மா, சொல்லுவதனி. அதை எப்படி சொல்றதண்ணா? சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியலையே. அந்த அளவுக்கு நாம் பாவி ஆகிட்டம்மா. சொல்லம்மா, என்ன நடந்தது? சொல்லுவதனி. சொல்ல முடியலையே அண்ணா. ஏன் முடியாது? எந்த முகத்தோடு அதை சொல்றது? நான் சொல்றேன். சொல்லு. அவளை நான் கெடுத்துட்டேன். கண்ணா, கண்ணா, அதுதான் இப்பதான். அட துரோகி, நீங்க செய்த துரோகத்துக்கு பதில் நான் செய்த துரோகம். உனக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? என் தங்க ராஜி கடத்துல நீ கட்ட வேண்டிய தாலிய இன்னொருத்தி கடத்துல கட்ட போறியே, அந்த துரோகம். உன் தங்கச்சிய நான் என்னைக்குமே காதலிச்சது கிடையாது. உன் அப்பா என் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றியது கிடையாது. அண்ணனும் சாந்தாவும் ஒருத்தர் விரும்புறாங்கிறத அறியாதபடியால தான் எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லு, அவர் குற்றவாளியா? பாபு, ஆனபடியா என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாது. அது ஏன் இஷ்டம். பெண்ணொருத்தியை ஏமாத்தி கெடுத்துட்டு அவளை கைவிடுறதுதான் உன் இஷ்டமா? பாபு, நல்லபடியா சொல்றேன். சாந்தா இருக்க போற இடத்துல என் தங்கச்சி ராஜி இருக்க வச்சு அவ கழுத்துல உன் அண்ணன் ராஜா தாலி கட்டலன்னா கண்ணா, மதனி கழுத்துல இந்த கண்ணன் ஒரு காலம் தாலி கட்ட மாட்டான். இது சத்தியம். இனியும் உன்னை விட்டு வைக்க முடியாது. உன்னை என் கையாலே அடங்கும். சரி, சரி. என் கௌரவத்தை அழிச்சு என்னை கொண்டுட்டா. என் மக என்னை கொண்டுட்டா. சுந்தரி என்னை கொண்டுட்டா. ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்கண்ணா சாப்பிட. நீ போய் சாப்பிடுமா, எனக்கு வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணா.
நீங்க சாப்பிடாம எங்களால சாப்பிட முடியாதண்ணா. எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. என்ன அண்ணா இது? இந்த வீட்டுல நீங்க இருக்கிற நாள்ல என்னைக்காவது நீங்க சாப்பிடாம நாங்க சாப்பிட்டு இருக்கோமா? நீ என் மேல வச்சிருக்க அன்பு, பாசம் எல்லாம் எனக்கு புரியுதம்மா. ஆனா இப்ப என் மனசு சரியில்லை. அண்ணா, அண்ணன் மேல நீ வச்சிருக்க பாசம் பெருசா இருந்தா தயவு செய்து என்ன குழப்பாம போயிடம்மா. நீங்க சாப்பிடாம இங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க அண்ணா. எனக்காக யாரும் பசியா இருக்க கூடாது. அண்ணா, பாபு, உங்க அன்பு முகத்தை பார்த்து பேசி சிரிச்சு சாப்பிட்டு வந்த நாம அந்த முகத்தை விட்டுட்டு எப்படி அண்ணா சாப்பிடுறது? ஏன்பா என்ன இப்படி வதைக்கிறீங்க? அண்ணா, நீங்க இந்த குடும்பத்துல சாதாரண ராஜாவா இருந்திருந்தா நாம எப்போ சாப்பிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தானே எங்களுக்கு அன்புரை அறிவுரை எல்லாம் சொல்லி இந்த குடும்பத்துல தெய்வமா இருக்கிறீங்க. அந்த அன்பு தெய்வத்தை ஒதுக்கிட்டு இப்ப நாம மட்டும் சாப்பிட்டா அந்த தெய்வத்தை நம்ம குடும்பத்திலிருந்து தூக்கி எறிஞ்ச மாதிரி ஆகிடுமே அண்ணா. மதனி, அண்ணா, இவ்வளவு நாளும் பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு அறிவுரை கூறணும்னு நினைச்சேன். ஆனா சின்னவங்க அறிவுரை தான் பெரியவங்களுக்கு தேவனிப்பட்டுருச்சு. வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா, ராஜா சாந்தா கல்யாணத்துல ஏன் தவறா நடந்துட்ட? ராஜா கட்டணுங்கிறதுக்காக. அப்படி என்ன? ராஜாவுக்கும் சாந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் மாமா, நீங்க போங்க. அப்பாவை நான் சமாதானப்படுத்திடுறேன்னு அன்னைக்கு எதற்காக வாக்கு கொடுத்த? என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் பாழாக்கிட்டுடா பாவி. அப்பா, அப்பா, உங்களை நான் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி செய்யல. என் தங்க ராஜியின் வாழ்வுக்காகத்தான். அதுதான் எனக்கு பெருசா பட்டது. கன்னி பெண்ணுறுதியின் கற்புக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த பெண்ணை கட்ட முடியாதுங்கிற நிலைதான் உனக்கு பெருசோ? நீ செய்த மாதிரி உன் தங்க ராஜி அந்த ராஜா கெடுத்துட்டு அவளை மனம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா கொன்னு இருப்பேன் அந்த பயலை. அது போல தாண்டா உன்னையும் கொல்ல வந்தான் அந்த பாபு. என் மேல பாபு கை வச்சிருந்தா அவன் குடும்பத்தை அழிச்சிருப்பேன். ஏ கண்ணா, செய்யறதையும் செஞ்சுட்டு குதர்க்கமும் பேசுறியா? இடியட்! கண்ணனை பெத்தெடுக்க சண்முகராஜ் என்ன தவம் செய்தாரோன்னு 4 பேர் பேச வேண்டிய இடத்துல அவங்க நம்ம பார்த்து காரி துப்பும்படியா செய்துட்டா பாவி. ஆரம்பமானதெங்கே, அடைந்திடும் எல்லை எங்கே? என் கதை நான் அறியேன், விதியும் நான் அறியேன். ஆரம்பமானதெங்கே, அடைந்திடும் எல்லை எங்கே? என் கதை நான் அறியேன், விதியும் நான் அறியேன். பெற்றெடுத்து வாழ வைத்தார், என் நிலையை பறித்தெடுக்க கல்மனதை ஏன் வளர்த்தார், கல்மனதை ஏன் வளர்த்தார்? ஆரம்பமானதெங்கே, அடைந்திடும் எல்லை எங்கே? என் கதை நான் அறியேன், விதியும் நான் அறியேன். ஆரம்பமானதெங்கே, அடைந்திடும் எல்லை எங்கே? என் கதை நான் அறியேன், விதியும் நான்.
சாந்தா, மாமா அத்தை யார் வீட்டுல இல்லையா? மாத்தலை போயிட்டாங்க. எதுக்கு சாந்தா? சொல்ல வெக்கமா இருக்கத்தான். வெக்கத்தை விட்டுட்டு விஷயத்தை சொல்லு. என்னால முடியாது. சொல்லு சாந்தா. எனக்கு கல்யாணத்தா. சாந்தா, ஆச்சரியப்படாதீங்க. மாத்தல கல்யாண சுந்தர மகன் குமாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம். உண்மையிலேவா? உங்க சாந்தா உங்களுக்கு என்னைக்காவது போய் சொல்லி இருக்கிறாளா? சாந்தா, இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அது போகட்டும், உங்க கல்யாணம் என்னாச்சு? வர்ற மாசம் 25ஆம் தேதி. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்போ நம்மளுக்கு அழைப்பு வரேன்னு சொல்லுங்க. ஏன் உன் கல்யாணத்துக்கு மட்டும் அழைப்பு வராதோ? நிச்சயமா வரும் அத்தா. நீங்க உங்க குடும்பத்தோட கட்டாயம் வரத்தான் போறீங்க. அப்ப நான் வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க அத்தா. நில்லுங்க அத்தா. என்ன சாந்தா? மோர் இருக்கு, குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க அத்தா. அத்தை மாமாவும் எப்ப வருவாங்களோ தெரியல. ஒரு சமயம் லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போக சங்கடமாயிரும். அப்ப நான் வரட்டுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தேதி விஷயத்துல ராஜாவே ஒரு வார்த்தை கேட்டுட்டா தேவையில்லைங்க. அவன் நம்ம விருப்பத்துக்கு தடையே சொல்ல மாட்டான். அவன் மனசு தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா ஆமா, யார் மனசையும் புண்படுத்த விரும்பாதவன் ராஜா. ராஜி விஷயத்துல கூட நாம அவனை கேட்கல, தானா தான் ஒத்துக்கிட்டான். ரொம்ப நல்லதா போச்சு. பதனி கண்ணன் கல்யாணத்தையும் அதே மேடையில வச்சிடலாங்கிறது நம்முடைய எண்ணம். சாத்திரியாரும் சரியன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லிட்டேனே, உங்க முடிவு தான் முடிவுன்னு.
ராமச்சந்திரன், மிஸ்டர் பாண்டியன். அண்ணா, ஏ ராமச்சந்திரன். மிஸ்டர் மிஸ்ஸஸ். மிஸ்டர் எஸ் தேவேந்திரா. அண்ணா, சந்திராக்காவுக்கு சொல்லுங்க அண்ணா, அந்த ராஜ்யம் நீங்க கட்டத்தான் வேணுமா? ஏன்பா அப்படி கேட்கிற? கேட்க வேண்டிய கட்டம், அதனால கேட்கிறேன். பாபு, நீ என் மேல வச்சிருக்க பாசம் எந்த அளவுன்னு எனக்கு புரியுதப்பா. ஆனா என் மேல சுமத்தப்பட்டிருக்க பொறுப்பை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. நீ குடிச்ச எதுக்காக? நம்ம குடும்ப கவலை தாங்க முடியாம தானே. அந்த நிலையை மாத்துறதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். எங்க நன்மைக்காக நீங்க விரும்பாத ஒரு பெண்ணை, அதிலும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒருத்தையை கட்டிக்கிற ஏன் சம்மதிச்சீங்க? ஆத்திரத்தில் நம்ம அறிவை இழந்துடக்கூடாது பாபு. நான் ஆம்பளை, எதையும் சமாளிச்சிடலாம். ஆனா நம்ம தங்கச்சி வாழ்வு யார்? இவ வாழ்வா? தன்னைத்தான் பாதுகாத்துக்கிற தெரியாத இவளுக்கு ஒரு வாழ்வா? பாபு, எதை பறி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மாற்று பொருளை வாங்கிடலாம். ஆனா கோடி கோடின்னு அள்ளி கொடுத்தாலும் வாங்கிட முடியாத கற்ப பறி கொடுத்துட்டு இவளுக்காகவா நீங்க தியாகம் பண்ணணும்? பாபு, ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி இந்த குடும்பத்து பேரைய பாழாக்கிட்ட கீழ்த்தான். பொண்ணு நான் ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டவங்கிறத புரியாம பேசுற தீயோ ராமளையா? அவளுக்கு அண்ணன் மாறா உன்னை என்னை ஏன் படைச்ச ஆண்டவன்? தான் சொல்ல வேண்டிய அறிவுரைகளை நாங்க சொல்லணுங்கிறதுக்காகத்தானே. பாபு, நீ குடிச்சு வெறிச்சப்ப நான் உனக்கு அறிவுரை சொன்னபடியா தானே நீ குடியே நிறுத்தின. இப்ப புரியுது அண்ணா, புரியுது. என்ன மன்னிச்சிரு பாபு, ஆத்திரத்துல ஒண்ணு அடிச்சிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. நீங்க அடிக்கிறதும் அணைக்கிறதும் உங்க கடமை தானே. சாந்தா, சாந்தா, நினைச்சேன் இப்படி நடக்கும். இப்ப என்ன நடந்துருச்சு? ராஜி இவ்வளவு நாளும் ராஜாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இனி எங்க எங்களை நினைச்சு பார்க்க கூட நேரம் இருக்கு. நம்ம குழந்தைங்க 2 பேரும் ஆசீர்வதிச்சிடுங்க. உங்க ஆசையோட மனசு நிறைஞ்ச வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கணும். பாபு, நீ எல்லாத்தையும் போய் கோயில விட்டுட்டு சீக்கிரம் காரை எடுத்துட்டு வா. சரி அண்ணா.
என்னடா பெதா நம்மள வேலன் வரணும் ஆளை காணுங்க. கார் இங்கே தான் இருந்துச்சு. காரை பார்த்து சரி வராது. கண்ணன் வந்துட்டான். ராஜாவை கூட்டிட்டு வா, போ. நம்ம கார்ல போ. பாபு சொல்லிக்கிறது மாமாட கொடுத்துரு. போச்சிக்கலாம். அண்ணா, நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. இங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். என்னப்பா அப்பா பாத்தீங்களா? நிச்சயமாக இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஆமா, சாந்தாவுக்கு ராஜாவை கட்டி வைக்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க இந்த தந்தியை. அதுக்காக இப்ப என்ன செய்ய போற? செய்யறது என்ன? மதனிக்கு தாலி கட்ட என்னால முடியாது, அவ்வளவுதான். கண்ணா, என்ன கைவிட்டுடாதீங்க. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. எனக்கு இனி தஞ்சமே இல்லை கண்ணா. அண்ணா, இனி எப்போதும் என் விளையாட்டு. ராஜி, பொய் சொல்லி குடும்பமனையே கெடுத்தது போதும். ராஜி, நீ என்ன சொல்ற? ராஜா என்னைக்குமே என்ன விரும்பியது கிடையாதப்பா. அதனால தான் சாந்தா கிட்ட போயிட்டார். அப்படி என்ன அவங்ககிட்ட இருந்த படம்? அது அது சொல்லம்மா. உங்க புத்தகத்துல இருந்த படம் அண்ணா. என்ன? ஆமாப்பா. அடி பாவி, இதை நீ முன்னமே சொல்லி இருக்கலாம். என்ன இது? தெரியாம நடந்த பொண்ணுக்காக ஏன் அடிக்க போறீங்க ராஜிய? ராஜி, பார்த்தாயா உன் மடமையால என்ன விளைவு ஏற்பட்டிருக்கண்டு? உயிரான நண்பன் சிவகுமாரனை பலியாக்கி, சுந்தரிய விதவையாக்கி, மதனிய வேதனைப்படுத்தி, ராஜா சாந்தாவை கொடுமைப்படுத்திட்டியே. நம்ம நன்மை ஒண்ணுக்காக மத்தவங்க நன்மையை நாம சிதறடிச்சா நன்மைங்கிறது நம்மளுக்கு வரவே வராது ராஜி, வரவே வராது. உன் வார்த்தையை கேட்டுத்தான் ராஜி என் வதனிக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன். கண்ணா, இனியே என்ன கைவிட்டுடுவீங்களா? பயப்படாத வதனி, இனி நீ கண்ணனுக்கே சொந்தம். சரி சரி, புறப்படுங்க சாந்தா விட்டு.
நேரத்துல கூட உன்னை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே சாந்தா. தெய்வமே, ஏன் இந்த கொடுமையை செய்த சாந்தா? நல்ல ஆழி. என் சாந்தாவின் களங்கம் இல்லாத மனசுல ஆசைய வளர்த்து அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு வந்து நிக்கிறியே, நீயும் ஒரு மனுஷனா? வாழ்ந்த ஆத்தானோடு இல்லேனா அந்த வானத்துல காத்திருப்பேன் அவருக்காகன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாள். செல்வம் தானா இறக்கலேடா. நீ அனுப்பி வச்சியே ஒரு அழைப்பிதழ், அதுதான் என் சாந்தாவை அழிச்சிட்டது. தனக்கு கல்யாணம்னு சொன்னாலே சாந்தா, உன் குடும்ப நன்மைக்காக தன்னால ஒரு குடும்பம் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை சமாதானம் சொல்லி அனுப்பி வச்சா. ஐயோ சாந்தா, சாந்தாவின் இறுதி ஆசைக்காகத்தான் உனக்கு தந்தி அடிக்க வேண்டியதா போச்சு. நேற்றுக்கு இருந்தப்போ நாங்க உனக்கு தந்தி அடிக்காம பிரேதம் எடுத்த இன்னைக்கு அடிக்க காரணம் அவ படத்தை கூட நீ பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தாண்டா. போதும் அத்தை, போதும். என் சாந்தாவை தான் காப்பாத்த முடியல. அப்ப உடலையாவது நான் ஒரு தடவை பார்க்கலாமா? போ, சுடுகாட்டுக்கு போ. அங்க எரியிற நெருப்ப கேடு, அது சொல்லும் பதில். போ, போ.
காத்திருப்பேன் உனக்காக காலமெல்லாம் தனியாக நீ வேண்டும் எனக்காக கலந்திட வேண்டும் உயிராக